One life, one dream, one passion, traveling. கண்டிஷன் பார்த்தேன் ஃபுல்லாகவே சேர், இன்னும் பேகு, டேங்க் பேகு, லக்கேஜ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் சேர் ஆயிடுச்சு கைஸ். ஓகே கைஸ், அரம்பூல் பீச் கிட்ட இருக்கிறோம். இப்போ பாகாக்குன்னா இந்த பீச் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது கைஸ். ஏன்னு தெரியல, ஏன்னா பாகாக்குன்னா இந்த பீச் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது. நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கு. இங்கே பாருங்க, ஆக்சுவலி சன்செட்டு கரெக்டாக சன்செட் ஆகுது. இங்கே நம்ம லுக்கில் தான் வந்தோம், பட் இட்ஸ் லுக்கிங் குட். சன்ரைஸ் பார்த்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சன்செட்டும் பார்க்க போகிறோம். அது பீச்சோட சைடில் நல்லா தருது. எங்கே நம்ம போகிறோம்? Hey guys, welcome to Enpet Motor Vlog. ஸோ இன்றைக்கி ரைடு வந்துட்டு நம்ம கோவாலேருந்து மும்பை கிளம்ப போகிறோம். ஸோ ஏர்லி மார்னிங் உள்ளான்னு பார்த்தோம். இதுக்காக 4 மணிக்கு ஏன்ஸ்ட்டு சரிடா ரொம்ப குளிர்றது, ஒரு 10 நிமிஷம் படுக்கலான்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. கண் திறந்து பார்த்தா 6:30 மணி. ஸோ 6:30 மணி ஏன்சி லக்கேஜ் வண்டியில் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே 1 hour ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்துட்டு 8 o'clock ஆக போகுது. 8 o'clock ஆகலை. ஸோ ஷார்ப்பாக 8 o'clock வந்துட்டு இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ அரௌண்ட் 580 kilometers இருக்குது. அப்ராக்ஸாக ஒரு 600 kilometers இங்கத்துலேருந்து மும்பை. ஸோ வாங்க அப்படியே விளாக் எடுத்துக்கினே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போது கேமரா ஆங்கிள் ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ க்ளவுஸ் தாங்க பேக்குள்ளே போட்டு வச்சிட்டேன். அது இன்னுமே ஈரமாக இருக்கிறதுனால நம்மளோட உள்ளன் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு தான் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு கிளம்பலாம். இப்போத்துலேருந்து 10 hours to மும்பை, வெறும் 10 hours தாங்க. फुल कर दो भाई. இப்போ நான் விளாக் எடுக்கணும்னா கொஞ்சம் தூக்கி பிடிக்கணுமா இருக்குது. கைஸ், திரும்பவும் மழை வர ஆரம்பிச்சிச்சுரா. இது நிற்குமா இல்லை போனால் நினச்சிடுவோன்னு பயமா எதுக்கும் போட்டுக்கலாம். அதுதான் பெஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே தூரிச்சு. ஸோ ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. ஸோ கைஸ், ஹைவேல தான் போயின்னுக்குறோம். இப்போ தான் ஒரு ஃபியூல் ஸ்டாப் இருந்துச்சு. ஸோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே ரொம்ப டிலே ஆச்சு. ஃபியூலே காட்டல. ஸோ இது வந்துட்டு நம்மளோட செகண்ட் ஃபியூல். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் காலியாகும் போது போட்டுறாங்க. ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் வைக்கிறதில்ல. ஏன்னா இது வெறும் காடாகுதா, பெட்ரோல் பங்க் கிடைக்கலன்னா அதுக்குன்னே ஃபுல் பண்ணிடுறேன் டேங்கை. ஸோ இப்போ வந்துட்டு கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:59, அதான் 12 o'clock ஆகுது. ஸோ நம்ம இன்னுமே போகணும். 370 kilometers இருக்குது இன்னுமே. ஸோ பொறுமையாக தாங்க ஓட்டின்னு போயின்னுக்கிறேன். ஸோ ரிலாக்ஸாக ஓட்டின்னு போயின்னுக்கிறேன். என்ன டைம் நிறைய இருக்குது, பீஸ்ஃபுல்லாக போகலாம் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த ரூட்டெல்லாம், இந்த வழியெல்லாம் செம்ம அழகாக இருக்குங்க. ஃபுல் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரமாக நான் இந்த மலை உள்ள தான் போயின்னுக்கிறேன். வல்ஜி மலை ஒளியே வல்ஜி போயினே இருக்கிறேன். ஸோ இன்னும் ஒன்றா குரங்கு வந்துடுது கேஸ். அப்பப்போ 2-3 இடத்துல குரங்கு புஸ்குன்னு வந்துச்சு. ஸோ இன்னொரு கடுப்பான விஷயம்னா இந்த அம்ஸ் தான். எல்லா இடத்துலையும் இந்த அம்சம் வேற போட்டு விட்டுறானுங்க. கடுப்பாகுது. மலை ஏறுதானா நம்மளுக்கு பழக்கப்பட்ட விஷயம் தான். ஸோ அசால்ட்டாக அடிச்சுடுவோம் மலை ஏறுறதுதானே. ஸோ
ஸோ ஆக்சுவலாக இன்னும் பைக்குன்னா காரில் இன்னும் ஈஸியாக போகிறாங்க வயசுங்க. அசால்ட்டாக அச்சுன்னு போயினே இருக்கிறாங்க பாட்டு. ஏன்னா அவங்களுக்கு கீழே விழ மாட்டேன்னு ஒரு பயம், கீழே விழ மாட்டேன்னு ஒரு தைரியம். गाइस टाइम 12:30 आवा पोदे 38 पीछे मार दो। हाँ ठीक है पीछे 35। हाँ 35 हाँ ठीक है मार दो। ब्लॉग नेम डाल दो इसमें। अभी नया यूट्यूबर है, उतना बड़ा यूट्यूबर नहीं है। ஸோ கைஸ் ஏர் ஃபில் ஆயிடுச்சு. நல்ல வேலை நைட்ரோ இருந்துச்சு கைஸ் இங்கே நைட்ரோ. ஸோ நைட்ரோ போட்டனால கொஞ்சம் நல்லா இருக்குது வண்டி. இங்கே சார்ஜர் ஒயர் வேறு மிஸ் ஆயிடுச்சு. இந்த சின்ன அடாப்டர்து மீன்ஸ் செப்பரேட்டாக அது ஒன்று இருந்துச்சு சின்னதாக. வண்டியிலேருந்து டைரெக்டாக சார்ஜ் போடுறதுனால இருந்துச்சு. கோயிங் டு மும்பை. அம்பானி வீட்டு பக்கத்தில் தான் நானும் குடியெழுக்கலான்னுக்கிறேன் மேம். அம்பானி வீட்டு பக்கத்துலேயே போயிட்டு தங்கலான்னுக்கிறேன். ரிப்போர்ட் ஆஃப் ப்ராப்ளம் இப்போ ஒர்க்கிங் டைரக்ட்லி. சரிடா ஏடா எல்லாம் இல்லை நிதானமாக ஓட்டின்னுக்கிற. இந்த மழை வருது வந்துன்னுக்குது மேம். அங்கங்கே வருது எல்லாத்தையும் அவுக்கணும், திருப்பி உள்ளே போடணும். பயங்கர சூடு வேறு இங்கே. அது தவிர்த்து வைக்கிறேன். மழை வந்து திருப்பி எடுத்து போடுறேன், கேமராவை போடுறேன். கைஸ் டைம் 2 மணி ஆகுது. ஸோ we have completed just 200 kilometers. ஆக்சுவலி நேற்று 300 கிலோமீட்டர் ரொம்ப அசால்ட்டாக அஷ்டங்க. இன்றைக்கி 200 கிலோமீட்டர் இவ்வளோ நேரம் ஆகுது. ஏன்னா இது ரோட்ஸ் அப்படி இருக்குது. நேற்று ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் மீன்ஸ் ஸ்டார்டிங் ஃபுல் 300 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வெறும் ஹைவேவாக தான் இருந்துச்சு. இது ஆக்சுவலி வெறும் மலை பகுதி. ஆக்சுவலி நம்ம இது கோஸ்டல் ரோட்னால ஸோ ஃபுல் ரொம்ப நம்மளால் ஸ்பீடாக போக முடியாது. அதுவும் இல்லாத கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீடு மெயின்டைன் பண்ண முடியல. ரொம்ப பாட்டு ஹோல்ஸு சில இடத்துல ஆஃப் ரோட்ஸு தான் ஜாஸ்தி இருக்குது. நான் உங்களுக்கு காட்டல, ஆனால் ஆஃப் ரோட்ஸு ஜாஸ்தி இருக்குது இந்த சைடில். ஸோ அதனாலவே நம்மளால் சீக்கிரம் போக ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு தண்ணி கடைங்கன்னா இந்த தண்ணி வாங்கி குடிக்கணும். ரொம்ப தாகம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் அங்கிட்டு தான். அது டைவர்ஷன் ஏடுன்னு போட்டு சாவடிக்கிறானு. ஆடுற வயசுல அடித்தா பார்க்கணும். அல்லு அட்வைஸ் பண்ணி அவனாச்சு கழு தருத்தான். தள்ளு சாம்பு மோனே ஒயின்னு வரான். ஒயின்னு என்னடா அது ஒய் ஒய். மழை வந்துடுதுங்க, அப்பப்போ மழை வந்துடுது. என்னால் கழட்டி உள்ளே வைக்க முடியல. அதுவே ரொம்ப நேரம் இஸ்துருது. ஒன்ஸ் நான் ஸ்டாப் பண்ணேன்னா அப்ராக்ஸாக ஒரு 10 நிமிஷம்னா போயிருந்தேன். இங்கே பார்த்து எதுவும் அடிக்கிற வெயிலுக்கு வண்டியில் நிற்க வச்சேன்னா அப்படியே மைக்ரோ ஓவனில் போடுற மாதிரி இருக்குது. ஃபுல் வெயிலும் இல்லை, ஆனால் அந்த சூடு இருக்குல்ல, ஹீட் சென்ஸ் வந்துட்டு ரொம்ப நான்சென்ஸாக இருக்குது. அதுதான் இப்போ நான் இப்படி வந்துன்னுக்கிறேன். என் கூடவே ரிவர் அப்படியே பாஸ் ஆகினே இருக்குது, பக்கத்துலேயே பாஸ் ஆகினே இருக்குது. நான் இப்படியே வந்துனே இருக்கிறேன். அந்த சைடெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நேச்சர் அழகாக இருந்தாங்க. இங்கே போட்டேன், இல்லைன்னா டேரெக்டாக நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் உங்களுக்கு நான் காட்டியிருந்துக்குவேனே. அதோ தெரியுதுங்களா? இப்படி தான் சீரிஸ் பியூட்டி. கைஸ் இன்னும் 285 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து. ஸோ அப்ராக்ஸாக ஒரு 6 hours காட்டின்னுக்குது. கைஸ் சரி, டைம் வந்துட்டு 2:50 ஆக போகுது. ஸோ இங்கே சாப்பிட்லாம். நீங்கள் வண்டி நிற்குமாடா? இது பரவாயில்ல கைஸ், ஸ்ட்ராங் ஆகுது இந்த மண். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே எங்கே பார்த்தாலும் சாப்பிட்றதுக்கு தான் கைஸ் கொஞ்சம் பயம்.
சாப்பிட்றதா கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. லைட்டாக வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ வரைக்கும் ஸ்மூத்தாக போயின்னுக்கிறேன். அப்புறமா கோளாறு கிலோ எதனா பண்ணிச்சுன்னா ஓகே, சாப்பிட்டு நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். சரியா? நான் சாப்பிட்டு சிக்கன் தாலின்னு ஒன்று கொடுத்தாங்க. 200 ருபீஸா, 230 ருபீஸா, 230 ருபீஸு. பட் ரைஸ் எல்லாம் நம்ம ரைஸ் மாதிரி இல்லைங்க. இங்கே எல்லாமே இவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லா ரைஸுமே அடிபட்டுக்குது. ரைஸ் எல்லாமே பெரிய பெரிய ரைஸ் தான். இந்த சின்ன ரைஸை பார்த்தே நான் 3 நாள் ஆகுது கண்ணில். ஆக்சுவலாக கோவாலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரைஸ் தான். இங்கே எல்லா இடத்துலையும் அந்த பெரிய ரைஸ் தான். நம்ம சாப்பிட்ற மாதிரி அந்த குட்டி குட்டி ரைஸ் இல்லவே இல்லை. ஆனால் கொழும்பு கிரேவி, இந்த சிக்கன் கிரேவி சான்ஸே இல்லை. வெறித்தனமாச்சு. அப்படியே சாம்பாரே அந்த கிரேவியாகவே அப்படியே குச்சிடலாமா அப்படின்னு எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு கேஸ். நல்ல சாப்பாடு. தூக்கம் வராதான் தான் நல்லது. ஸோ இந்த 1/2 hour டிலே பண்ணியிருந்தல நம்மளுக்கு. 7:30 PM எஸ்டிமேட் டைம் காட்டின டைமு இப்போ பார்த்தா 9 o'clock தான் போய் ரீச் ஆகணும்னு காட்டுது. ஆனால் பார்த்தா என்னடா இது, ஏன்னா இந்த ரோடு வந்துட்டு வளைஞ்சி போகுது கைஸ். ஒரே நேர் ரோடே இல்லை. அதுக்கே டிலே ஆகுது நம்மளுக்கு. கைஸ் டைம் வந்துட்டு 5:48 ஆகுது. சரியான டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கணும் கைஸ். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் மேங்கோன்னு என்ன இருக்குது, அவ்வளோ வரைக்குமே டிராஃபிக்காக இருக்குது ஃபுல்லாகவே. இந்த லாரிங்கில் ஏன்டா இது மேலே நிற்க வச்சுக்கிறீங்க? ஆட்டோ நயமாடா, உனக்கு வழி விட்டுருந்தா போயிட்டு ஆட்டோ. கைஸ் 23 கிலோமீட்டர் வரைக்கும் டிராஃபிக். இங்கே வருங்க, நம்ம இருக்கிறது வந்துட்டு கைஸ் இந்த டிராஃபிக்கெல்லாம் கட் பண்ணிட்டு உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். மும்பைக்கு வந்துட்டு 24 கிலோமீட்டர் தான் இருக்குது. டைம் வந்துட்டு 8:45 ஆகுது. ஓகே பேர், இது பார்த்தீங்களா, இந்த ஹைவே ரோடு தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். நம்ம வந்து கோஸ்டல் ஹைவே ரோடு, இந்த ஹைவே ரோடு தான் நான் மிஸ் பண்ணேன். ஸோ இந்த ஹைவே ரோடு கனெக்ட் ஆகிட்டோம். இதுக்கு மேலே பறக்கலாம் கைஸ். இதுக்கு மேலே பறந்து போயிட்டு ரூம் இருந்தால் கேட்டுச்சுன்னா ரூமில் தான் பார்க்கணும். இல்லைன்னா இன்னும் 24 கிலோமீட்டர் மும்பை வருது. மும்பையில் உங்களை நான் காட்டுறேன். பட்டா கைஸ் ஃபைனலாக ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. 1 hour ரூம் தேடி கிடைக்கவேடாப்பா. எல்லாம் ஓவர் ரேட்டாக சொல்கிறாங்க கைஸ். 1 day. ஸோ மார்னிங் 11 o'clock செக் அவுட்டுக்கு 4,000 5,000, சில இடத்துல 9,000 கேட்குறானுங்க. எதுக்குறான்னு புரியல. ஓயோவில் கம்மியாக காட்டுது, ஆனால் நேரில் போய் கேட்டால் ரொம்ப ஜாஸ்தி சொல்கிறாங்க ரேட்டு. இப்போ போன விலாகும் பாருங்கள், இந்த விலாகும் பாருங்கள். மறக்காத லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ Day 1 விலாக் பார்த்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பெங்களூர் டு கோவா பார்க்கலான்னா போய் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த விலாகும் வந்துடும். கோவா டு மும்பை கோஸ்டல் ரூட் சைட்லேருந்து வந்தோம். வெறித்தனமாக இருந்துச்சு அது. ஓகே கைஸ், இதோட நான் போய் தூங்க போகிறேன். நம்ம அடுத்த விலாகில் பார்க்கலாம்.